ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் கூட்டணி அமைப்பது தேமுதிகவின் எண்ணம் கிடையாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிகவின் உள்ளம் தேடி இல்லம் நாடி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க குன்னூர் செல்லும் வழியில் பிரேமலதா விஜயகாந்த் கோடமலை கிராமத்திற்கு சென்றார். அங்கு அவருக்கு படுகரின மக்கள் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு படுகரின பாரம்பரிய நடனமாடிய பிரேமலதா விஜயகாந்த் அந்த மக்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் தெளிவான முடிவு அறிவிக்கப்படும் என்றார். வடநாட்டவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை என்பது தவறான முன்னுதாரணமாகும் என கூறிய அவர், ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் கூட்டணி அமைப்பது தேமுதிகவின் எண்ணம் கிடையாது என கூறினார். SIR என்றதுங்க வாக்கு திருட்டுங்கிறாங்க. நேற்று கூட நான் எல்லா இடத்துலையும் அதை சொல்லிக்கிட்டு வரேன். வடநாட்டினவரை இங்கே வாங்க, வேலை பாருங்க, வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக்கங்க, சம்பளம் வாங்குங்க. ஆனால் ஓட்டுரிமை என்பது அவங்க பிறந்த மாநிலத்தில் தான் இருக்கணுமே ஒழிய இன்னைக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஓட்டுரிமை என்பது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிரும். இங்கே இருக்கிறவங்க ஓட்டு எல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது அந்த வகையில் நியாயம் இல்லை. அதற்கு தேமுதிக என்னைக்கும் துணை நிற்காதுங்க. நிச்சயம் அந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு நம்புகிறோம். மீறி நடந்தால் நிச்சயம் மக்கள் புரட்சி வெடிக்கும். நீலகிரியில தேமுதிக வலுவான கூட்டணி அமைஞ்சா நீலகிரியில தேமுதிக சார், எங்களை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலும் தேமுதிக வலுவா தான் இருக்குங்க. 26ல அதிமுக தேமுதிக ராஜ்யசபா சீட் ஒன்று தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அப்படி வழங்கும் பட்சத்தில் நீங்க அதை ஏற்றுக்குவீங்களா மேடம்? இல்லை, அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல முடியாது. என்ன ஏற்கனவே அங்கே இருந்தோம், அவங்க எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட கொடுத்தது தான். அது 25 வரும்னு நினச்சோம், அது 26ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெறும் ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் கூட்டணி அமைப்பது தேமுதிகவின் எண்ணமோ ஐடியாவோ கிடையாது, உறுதியாக நான் சொல்கிறேன். அதனால் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி, தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும். அதனால் 26 தேர்தல் நிச்சயம் மக்களே போற்றக்கூடிய தொண்டர்களை விரும்பி